பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 31 டிசம்பர் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வரும்போது கரெக்டாக நியூ இயர் பிறந்திருக்கும். 1 ஜனவரி 2026 இந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்ப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நம்ம மாணவர்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ப்பா. இந்த ஆண்டு வந்து நம்ம படிப்பகம் சார்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோன்னா, இந்த ஆண்டு ஃபுல்லாக படிக்கக்கூடிய பார்வை குறைத்திறன் மாணவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ ஏற்கனவே 4 பேர் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இனி இந்த வரக்கூடிய எல்லா ஆண்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வை குறைத்திறன் மாணவர்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பாடங்கள் அவங்க வகுப்பில் இருந்தும் தேர்வு தொகுப்பில் இருந்தும் முழு கட்டண விலக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய பார்வை குறைத்திறன் மாணவர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூடிஐடி கார்டை மட்டும், யூனிக் டிசபிலிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த கார்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பேட்சஸும் சரி கிளாஸும் சரி முழு கட்டண விலக்கோட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அது போக நம்ம குரூப் 2-4 பேஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜனவரி 17 ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் சீரீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கான டெஸ்ட் சீரீஸும் ஜனவரி 17 ஸ்டார்ட் ஆகுது. 50+ டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோவும் கொடுத்துருக்கோம். அதாவது 1 அதுவும் வந்து கொடுத்துருவேன், இன்றைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம 2 கான்டாக்ட் நம்பர், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நியூஸ்குள்ளே போகலாம்ப்பா. நம்ம வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா அவங்க வந்து காலமாயிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், மேபி கலிதா ஜியா எந்த நாட்டோட பிரதமராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர் ப்ளஸ் தேசியவாத கட்சி, அதாவது வங்கதேச தேசியவாத கட்சி, இது கூட கேட்கலாம். அதாவது ரீசெண்டாக மறைந்த முன்னாள் பிரதமர், முன்னாள் வங்கதேச பிரதமர் கலிதா ஜியா எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? வங்கதேச தேசியவாத கட்சியை சேர்ந்தவங்க, இவங்களை ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக முன்னாள் IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைச்சிருந்தாங்க, மூவர் குழு. சரியா? அதை ஞாபகிச்சுக்கோங்க. யார் தலைமையில் இந்த பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக குழு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முன்னாள் அதாவது IAS அதிகாரி. சரிங்களா? IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூவர் குழு. சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம். இந்த குழுக்கள் அந்த பேர் எல்லாமே நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து வேற இல்லை, நியூஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். அதாவது ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டுமான திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுட்டு இருக்கு. அது பாருங்களேன். கோவை மாவட்டம் சூலூர் பாதுகாப்பு உபகரண உற்பத்தி பூங்கா, அதாவது எதுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, புதிதாக பாதுகாப்பு உபகரண உற்பத்தி பூங்கா எங்கே துவங்க இருக்காங்கன்னு கேட்கலாம். கோவை மாவட்டம் சூலூர். சரியா? அதே மாதிரி இந்த பாருங்க, ஒரகடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சாதனங்கள் பூங்கா. இது ரொம்ப முக்கியப்பா. ஏன்னா மருத்துவ சாதனங்கள் அப்படின்னாவே நம்ம விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சொல்லி புக்கில் படிச்சிருப்போம். இப்போ மருத்துவ சாதனத்துக்காகவே பூங்கா வந்து எங்கே அமைச்சிருக்காங்கன்னா சென்னை ஒரகடத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து உடன்குடி அனல் மின் நிலையம், அங்கே வந்து திட்டப்பணிகள் வந்து முடிஞ்சு 2026 பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதையும் ஞாபகிச்சுக்கோங்க. திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை வந்து துவங்க போகிறாங்க. அப்போ இது கேட்கலாம், மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை எங்கே துவங்க போகிறாங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க. வேற இந்த இது பாருங்கப்பா, அதாவது இந்த ரயில் ஒன் மொபைல் ஆப் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. இந்த மொபைல் ஆப் எதுக்கு அப்படின்னா, நிறைய ரயில் அப்ளிகேஷன் இருக்குது, IRCTC இருக்குது, சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. பட் இன்டகிரேட்டடாக ஒரே ஆப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க, ரயில் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆப் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14 இருந்து, சரிங்களா, ஜனவரி 14 ஜூலை 14 வரையும் முன்பதிவில்லா பயணச்சீட்டு புக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3% தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து இந்தது முக்கியமாக நம்ம இப்போ ஒரு முக்கியமான தேவையில் இருக்கோம் இந்தியா. என்ன அப்படின்னா, பயணிகள் ஹெலிகாப்டருக்கான தேவை வந்து இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு. ஸோ அடுத்த தலைமுறைக்கான பயணிகள் ஹெலிகாப்டர் சேவையை வந்து அந்த இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. யாருன்னா HAL நிறுவனம், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெலிகாப்டர் பேர் என்ன அப்படின்னா துருவ் NG. சரியா? துருவ் NGப்பா அந்த ஹெலிகாப்டர் பேர். அதோட முதல் பயணத்தை வந்து துவங்கியிருக்கு. மொத்தம் 5.5 டன் எடை பளுவை இது தூக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 14 பேர் பயணிக்கலான் இருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது விமான ஆம்புலன்ஸ் சேவைக்காகவும் இது பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவை என்னன்னா, அடுத்த தலைமுறை பயணிகள் ஹெலிகாப்டர் எது அப்படின்னா துருவ் NG. இது கேட்கலாம்ப்பா, துருவ் NG அப்படின்றது என்ன ஹெலிகாப்டர்னு கூட கேட்கலாம். பயணிகள் ஹெலிகாப்டர். சரியா? ஏன்னா ராணுவ பயன்பாடு
பயன்பாட்டை தாண்டி பயணிகள் ஹெலிகாப்டரோட தேவையில் இந்தியா வந்து இன்னும் வந்து நம்ம தன்னிறைவு அடையலை. ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த துருவ் என்ஜி ஹெலிகாப்டர் இருக்குது. தயாரித்த நிறுவனம் வந்து பெங்களூரை சேர்ந்த HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். சரியா, அடுத்தது பாருங்கள். வேற இது, அதாவது ஃபஸ்ட்டு டைம் 11 மொழியில் ஐநாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐநாவோட மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 மொழிகள் தான் இருக்குது. ஆங்கிலம், அரபி, சீனம், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட 6 மொழிகள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 மொழிகளில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரியா, அதில் ஹிந்தி, உருது இந்த 2 மொழியும் நம்ம இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள். ஆக்சுவலாக இது எந்த திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஐநாவில் ஹிந்தி அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு இந்திய அரசு வந்து $15 லட்சம் நிதியாக கொடுக்குறாங்கப்பா. $15 லட்சம் வந்து ஹிந்தி டெவலப்மெண்ட்டுக்காக. சரியா, ஹிந்தி, அதாவது ஐநாவில் ஹிந்தி அப்படின்ற திட்டத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் $15 லட்சம் நிதியை ஐநாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது 2030 வரை இந்த நிதி கொடுக்கறதுக்காக திட்டம் தீட்டிருக்காங்க. ஸோ அதுபடி தான் இந்த வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரியா, இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆண்டு வந்து 12 கோடி மக்கள் இயற்கை பேரிடர்கள், அச்சுறுத்தல்கள், போர் இது சார்ந்து அகதிகளாக நிறைய பேர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோனியோ குட்டரஸ் சொல்லியிருக்காரு. சரி, ஐநாவோட பொதுச் செயலாளர். இராணுவ செலவினம் இந்த ஆண்டு வந்து ஒவ்வொரு நாடும் 10% அதிகரிச்சிருக்காங்களாம். ஸோ இது வந்து ஒரு கவலை அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட், மேபி கேட்டால் இது கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக ஐநாவில் எந்த 2 இந்திய மொழியில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஹிந்தி, உருது, இது 2மே. சரியா, ஏன்னா ஹிந்தி கூட போட்டலாம், பட் உருது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரைட், அடுத்தது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான நியூஸ் வந்து அவ்வளோதான்ப்பா. ஸோ அடுத்த நியூ இயர் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக அமையும். இதுக்கு மேலே சொன்னால் எதுவும் ராசி பலன் சொல்கிற மாதிரி இருக்குமோ? ராசி பலன் இல்லை, நம்ம நம்பிக்கை தான். உழைப்பு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வெற்றி கிடைக்கும். இப்போ கிடைக்கல அப்படின்னா அது வந்து அதான் ஏற்கனவே சொன்னது, வெற்றி கிடைக்கலன்னு இல்லை, அது தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான். அடுத்து வந்து கிடைக்க போகுது. அது வெற்றி கிடைக்கலன்று நம்ம வந்து அப்படி எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா, வெற்றிக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆகி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, வடிவேல் மாதிரி லைட்டாக மிஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து கண்டிப்பாக உறுதியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த ஆண்டு வெற்றி பெற்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. ஸோ அடுத்த ஆண்டு 2026 சிறப்பாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.